நேர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 21. இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று அருமையான ஒரு இறைவார்த்தை. இறைவார்த்தையை கேட்டு அதை முழுமையாய் கடைபிடிப்பவர் யாரோ அவரே என் தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவாள் அப்படின்னு ஆண்டவர் இடத்துல சொல்லியிருப்பாரு. சூப்பர் ஐயா. இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் என் தாயும் சகோதரரும் ஆவர். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவர் என்று இயேசு கூறுகிறார். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் என் தாயும் சகோதரரும் ஆவார். சூப்பர்மா. இதை கேட்டோடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது? இறைவார்த்தையை கேட்டு அதன் வழியில நடந்தா நம்மளுக்கு எந்த நன்மைக்கும் குறைவு வராது. நான் நிறைய அதை உணர்ந்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன், ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே தாயும் சகோதரன் ஆவார்கள். இறைவார்த்தையை கேட்டு நடப்போரே என் தாயும் சகோதரரும் ஆவார். சூப்பர். இந்த இறைவார்த்தையை யாரெல்லாம் செவிமடுத்து கேட்கிறார்களோ அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரரும் ஆவார் என்ற இறைவார்த்தையின்படி நடக்கின்றவர்கள் ஞானமுள்ளவர்கள். ஞானத்தின்படி இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை மரியாளை போல நமது பங்கிலும் நமது குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் தன் தாயை மதித்து தன் மரியாதை போல உலகத் தாயாக நமக்கெல்லாம் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபிக்கின்றேன்.